Friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக வெட்டினரி கவுன்சிலுக்காக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக மெடிக்கல் கவுன்சில் சதமா அக்ரிகல்ச்சர் கவுன்சில் சதமா சரியா நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் வந்து செஞ்சுட்டே இருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோக்குள்ள வந்திருக்கும். அதாவது வெட்டினரி படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீட் எக்ஸாம் எழுதணுமா? இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் சரியா. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வெட்டினரி வந்து எந்தெந்த விதத்தில் நம்மளால அட்மிஷன்ஸ் வந்து போட முடியும், அதே மாதிரி இந்த வருஷம் வெட்டினரிக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அப்டேட் வந்து இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெட்டினரி வந்து ரெண்டு விதத்துலேயும் நம்ம அட்மிஷன் போட முடியும். முக்கியமாக தமிழ்நாட்டில் நம்ம பிறந்தது கொடுத்து வச்சுருக்கணும் சரியா. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வெட்டினரி மட்டும் நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் இல்லாமல் நம்மளால் அட்மிஷன்ஸ் வந்து போட முடியும். ஆனால் என்னன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. மொத்தமே 7 காலேஜ் தான் இருக்குது. ஆனால் வெறும் 560 சீட் மட்டும் தான் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக பிசி எம்பிசின்னு சொல்லி கம்யூனிட்டி வைஸ் நமக்கு பிரியும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சொற்பமான சீட் தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் முக்கியமாக அதாவது ஓசி பிசி அதுக்கப்புறம் பிசிஎம் எம்பிசி இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா 196 195 அண்ட் எபோவ் இருந்தீங்கன்னா சேஃபில் இருக்கீங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 190 அண்ட் எபோவ் 118 அண்ட் எபோவ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12th மார்க்கை வச்சு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு இல்லை சார் நான் வந்து எனக்கு போர்டு எக்ஸாமோட மார்க் வந்து எனக்கு அதிகமாக வராது, அப்போ நான் நீட் எக்ஸாம் மூலியமாக வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் மூலியமாக வர முடியும். அப்படி இல்லைன்னா பிரைவேட் காலேஜில் உங்களால் அட்மிஷன்ஸ் வந்து போட முடியும். அப்போ வெட்டினரியில் பிரைவேட் காலேஜ் இருக்கான்னு சொல்லி கேட்கலாம். வெட்டினரியில் பிரைவேட் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் கிடையாது, டெல்லி ராஜஸ்தான் இந்த மாதிரி நார்த் சைடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுப்போம். அதனால் ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் நான் ப்ரைவேட் வெட்டினரியாவது போட்டுறேன், அப்போ நீட்டில் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எலிஜிபிள் மார்க் வந்து வாங்கியிருக்கணும். அப்படி எலிஜிபிள் மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைவேட் வெட்டினரியை போட்டலாம். இப்போ இயருக்கு 6 to 7 lakh ஆஸ்டோட சேர்த்து செலவாகும். ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தா படித்து முடிச்சுட்டு வந்துடலாம். ஆனால் நீட்டில் நீங்கள் எலிஜிபிள் மார்க் வாங்கிக்கணும். ஒருவேளை நீங்கள் நீட்டில் 400 எபோவ் எடுத்துருவீங்க அப்படின்னா நீங்கள் விசிஏ அதாவது வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்க நடத்தக்கூடிய கவுன்சிலிங்க்கு நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் மூலியமாகவும் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உள்ளே வர முடியும் வெட்டினரிக்கு சரியா. அதனால வெட்டினரி கவுன்சிலிங்கை பற்றி நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கலாம். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுங்கிற ஐடியா இல்லாமல் இருக்கலாம். அதனால அப்படி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்க, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.